இதுதான் பெரிஸ்கோப்னு சொல்லுவாங்க. இந்த பெரிஸ்கோப் வச்சு தான் ஷிப்புக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து ஷிப்பை வந்து அண்டர் வாட்டர் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பில் வந்து பலாஸ்ட் டேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பலாஸ்ட் டேங்க்ஸில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ஷிப்பை வந்து அண்டர் வாட்டர் கொண்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீரிங் வீல் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம கார்லலாம் வந்து ஸ்டீரிங் வீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஷிப்போட ஸ்டீரிங் வீல் இது. இதை வச்சு நம்ம லெஃப்ட் ரைட் கூட திருப்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேல்வ்ஸ் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே ஷிப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வேல்வ்ஸ்லாம் பிரிட்ஜில் இருக்காது, இன்ஜின் ரூமில் தான் இருக்கும். பட் இந்த வேல்வ்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பில் வந்து எக்கச்சக்கமாக ஹைட்ராலிக் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸ்ட் ஏர், வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை த்ராட்டில் பண்ணுறதுக்கான வேல்வ்ஸ் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் கேஜஸும் அப்புறம் ப்ரெஷர் கேஜஸும் இருக்குது. இந்த ப்ரெஷர் கேஜஸ், டெம்பரேச்சர் கேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலி இன்ஜினியர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா வந்து இதை வச்சு தான் வந்து நாங்கள் இந்த ஏரு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர்லாம் வந்து நம்ம த்ராட்டில் பண்ணுமா வேணாமா, டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூலிங் கொஞ்சம் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கேஜஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ள தான் வந்து மேனோமீட்டர் இருக்கு. இந்த மேனோமீட்டர் வச்சு ஷிப்போட லிஸ்ட் ட்ரிம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஷிப் வந்து முன்னாடி எவ்வளவு சாஞ்சிருக்கு, பின்னாடி எவ்வளவு சாஞ்சிருக்கு, லெஃப்ட் சைடுல எவ்வளவு சாஞ்சிருக்கு, ரைட் சைடுல எவ்வளவு சாஞ்சிருக்குன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேடியோ ரூம்னு சொல்லுவாங்க. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து இங்க தான் நடக்கும். அதாவது வெளியில ஷோர் சைட்ல இருந்து ஏதாவது வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா இங்க தான் வரும். இவங்க தான் வந்து ஷிப்ல இருக்க கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சோனார் ரூம்னு சொல்றாங்க. சோனார் ரூம் அப்படின்னா வந்து வேற ஏதாவது ஷிப்ல இருந்து மிசைல் வந்து இந்த சப்மரைன் வந்து தாக்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சவுண்டை வெடிச்சு எந்த டைரக்ஷன்ல வருது, என்ன ஸ்பீட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி இங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த ரூம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சப்மரைனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி இடம் இருக்கு. இந்த பிரிட்ஜ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த காஃபி குடிக்காம வந்து அவங்களால வேலையே செய்ய முடியாது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு காஃபி குடிக்கிற இடம் பிரிட்ஜுக்கு வந்தாலே இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர் பாட்டில் இருக்கு. ஸோ ஏர் பாட்டில் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஏர் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்குள்ள தான் என்டர் ஆகும். அதுதான் இன்ஜின் ரூம். நான் வந்து பேசிக்கா ஒரு இன்ஜினியர் ஷிப்ல. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரிட்ஜையும் வந்து இன்ஜின் ரூமையும் வந்து இந்த டோர் தான் செப்பரேட் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரி இப்படி தான் போகணும். இங்க ஒரு ஏணியை போட்டுட்டு மேலே வெளியில போகணும்னா இப்படிக்கா தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து இங்க தான் வந்து கேப்டனு, பிரிட்ஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர், மிச்ச இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. அட இருங்கப்பா, வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டா எப்படி? என் பாஸோட பேஜையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா அந்த ஆளு என்ன டம்மால் டிமான்னு போட்டு அடிப்பாரு.